ஸோ நம்ம இப்ப பார்க்க போற விட்ஜெட் பேரு கிளிப் ரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளிப் ரெக்ட்னா என்னன்னா, இஃப் நீங்க வந்து இன்கேஸ் ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த கண்டெய்னர் எனக்கு பர்ட்டிகுலரா இந்த டாப்ல இந்த எட்ஜ்ல வேண்டும். இல்லைன்னா பாட்டம் இந்த எட்ஜ்ல வேண்டும். இத்தன விட்த் அண்ட் இத்தன ஹைட்ல வேண்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தான் வந்து கிளிப் ரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப் பார நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆப் பாருக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பாடி வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த பாடியில என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம குடுக்குற விட்ஜெட் பேர் வந்து கிளிப் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ இந்த கிளிப் ரெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்சைட் த கிளிப் ரெக்ட் நம்ம என்ன குடுக்க போறோம்னா, எனக்கு ஒரு சைல்டு கண்டெய்னர் வந்து வேண்டும். ஸோ சைல்டு கண்டெய்னர் எனக்கு வந்து சைல்டு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர் எப்படி இருக்கணும்னா, சில விட்த் இருக்கணும். ஸோ வந்து நான் விட்த் வந்து சும்மா 3000 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ போல இதே விட்த் குடுத்தீங்கன்னா, ஹைட்டும் குடுக்கணும். ஸோ சேம் நான் வந்து 3000 குடுக்குறேன். விட்த் முடிச்சோனே எனக்கு இது எந்த கலர்ல டிக்ளேர் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணணும். ஸோ வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலர டிக்ளேர் பண்ணிட்டேன். கலர்ஸ் டாட் ஸோ நம்மளுக்கு எந்த கலர்ல வேண்டும்னா, நான் வந்து சும்மா பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ பிளாக் கலர் டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே நம்மளோட அவுட்புட் வந்து இப்படிதான் வரும். சாரி நான் பிளாக் இந்த கலர் குடுத்ததா இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர். நம்ம வந்து ம் ஸோ இந்த கலர் வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ரன் பண்றேன். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆயிருக்கு நம்ம குடுத்த கலர். ஸோ இப்ப வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா, இப்ப இவ்ளோ பெரிய கண்டெய்னர எனக்கு பர்ட்டிகுலரா ஆ கிளிப் ரெக்ட் வச்சு எனக்கு வந்து ஒரு எப்படி எடுத்துட்டு வரணும்னா, ஒரு கார்னர்ல எனக்கு வேணும். ஸோ எனக்கு இந்த கார்னர்ல வேணும். இல்ல இந்த கார்னர்ல எனக்கு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கிளிப் ரெக்ட் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் தான் பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணோம்னா, கிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ பிலோ த பாடி நீங்க என்ன யூஸ் பண்றோம்னா, கிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. இந்த கிளிப்பர் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கிளிப்பர் எனக்கு எப்படி வேணும்னா, கிளிப் கிளிப் ரெக்ட்டா வந்து ஐ மீன் கிளிப்பர் எப்படி வேணும்னா, எனக்கு வந்து மை கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஸோ மை கிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இத வந்து கீழ நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, இது போல தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ண பிறகும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மை கிளாஸ் கிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்க. மை கிளாஸ்ல வந்து ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிளிப்பர் ரெக்ட் யூஸ் பண்றதால இந்த ரெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கிளிப்பர் ரெக்ட்க்கு அப்புறம் இப்போ இங்க ஏன் எரர் வருதுன்னா நம்மளுக்கு இது போதும். ஓகே. ஆ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, வித் ஹைட் ஐ மீன் அது என்னன்னா ஒரு டபுள் நம்மளோட வித் வந்து எவ்வளோ டபுளா இருக்கும். ஹைட் எப்படி இருக்கணும். ஸோ வித் ஹைட்ன்னு குடுத்தாச்சு. ஸோ நான் 80, 18 சும்மா சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கலர் செட் ஆகல. ஸோ ரெட் அப்படின்னு நான் வச்சுடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலரா இந்த இந்த எனக்கு டாப் மோஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த டாப் மோஸ்ட் கூட வேண்டாம். கொஞ்சம் நகர்த்தி லைட்டா ஒரு ஒரு 10 மீட்டர் போல நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ இங்க வந்து நீங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ 10ன்னு குடுத்த உடனே உங்களோட அவுட்புட் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும். இல்ல எனக்கு இன்னும் நகரணும் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. இது நம்மளோட விஷ் தான். நம்ம எப்படி வந்து நம்மளோட கண்டெய்னர எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தான் வந்து இந்த மை கிளிப்பர்ல டிசைட் பண்ணுவோம். ஸோ வந்து கிளிப் ரெக்ட் என்னன்னா, இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்றது கிளிப் ரெக்ட்.